அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குட்டி சுக்கரன் கொட்டி கவிழ்க்கும் அப்படின்னு. இது பொதுவாக ஒரு எதுகை முனைக்காக சொல்லப்படுற விஷயமாக இருந்தாலும், இளமை காலத்தில் வரும் சுக்கிரதிசை ஒரு நல்ல நிலை அல்ல. இளமை காலத்தில் வரும் சுக்கிரதிசையோ ராகதிசையோ வருவது ஒரு நல்ல அமைப்பு அல்ல. அதே சமயத்தில் சுக்கிரதிசை ராகதிசை இளமை பருவத்தில் வந்தால் அந்த ஜாதகர் படிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. எல்லாமே விதிவிலக்கு தானே. இந்த விதி அப்படியே எல்லா ஜாதகத்திலையும் பொருந்திடாது. அதே சமயத்தில் அதாவது சுக்கிரன்கள் சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய கிரகம். ராகு போகக்காரகனாக சுக்கிரன் சுகபோகங்களை அனுபவிக்கணும். அதாவது நல்ல சொகுசான வாழ்க்கை, உலக சிற்றின்ப அனுபவத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு சுக்கிரனும் ராகும் தான் இந்த ஜாதகத்தில் முதன்மைப்படுத்தி தருவார். இவர்கள் வலுவாக இருந்து சரியான பருவ வயதில் இவர்களுடைய தசை வர வேண்டும். அப்பொழுது தான் அந்த சுக்கிர திசையோ ராகு திசையோ யோகத்தை செய்யும். மேலும் பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரனோ ராகுவோ பாபத்துவம் அடைஞ்சிருக்கும் நிலையில் இளமையில் வந்துச்சுன்னா, அதாவது அந்த சுக்கிரனுடைய காரங்கள் அந்த வயசில் அனுபவிக்க முடியாதுன்னா ஆதிபத்திய ரீதியான கெடுதல்களும் அந்த ஜாதகருக்கு நடக்கும். அதனால் ராகு திசை சுக்கிர திசை போன்றலாம் 25 வயசுக்கு மேலே வந்துச்சுன்னா அந்த தசை யோகம் தரும் அமைப்பில் இருந்தால் நல்ல பலன்களை செய்யும். பொதுவாகவே இந்த உலகத்தில் இன்பங்களை அனுபவிக்க ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் கிடக்கூடாது. அவர் லக்ன அவயோகராகவே இருந்தாலும் கூட சுக்கிரன் ஓரளவு வலுத்தாவது இருக்க வேண்டும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உலக இன்பங்களை அனுபவிக்க முடியும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கோடீஸ்வரராகவே இருப்பாங்க. ஆனால் அவர்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவில் முற்றிலும் வலுவில் 4ஆம் இடம் கெட்டு இருக்குமோ இப்படி பார்த்திங்கன்னா பெருசாக வண்டி வாகனத்து மேலே ஆர்வம் இருக்க மாட்டார், நல்லா ட்ரெஸ் போட மாட்டார், நீட்னஸாகவே இருக்க மாட்டார், அதாவது லக்ஸரி ஆடம்பர வாழ்க்கையே விரும்ப மாட்டார். அப்படிப்பட்ட அமைப்புகளும் இருக்கும். எனவே சுக்கிரன் அதாவது உலக இன்பங்களை வைக்கக்கூடிய கிரகம். எனவே அந்த கிரகமானது ஒருவருக்கு சரியான பருவ வயதில் வர வேண்டும். அவரும் பாவத்துவம் அடையாமல் இருக்க வேண்டும். இந்த நிலையில் இளமை பருவத்தில் ஒருத்தருக்கு சுக்கிரதசை வந்துச்சுன்னா படிப்பை கெடுக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி. அதே சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கும்போது கூட ஓரளவுக்கு படிப்பை நன்றாகவே தருகிறார். எல்லாமே விதிவிலக்குகள் இல்லாத ஜாதகம் இல்லை. இந்த அமைப்பில் குட்டி சுக்கிர திசையில் ஜாதகர் பட்ட கஷ்டங்களை பற்றிய ஒரு உதாரண வீடியோவாக இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 14/5/2004 10:19 AM பிறந்திருக்கிறார். இந்த ஜாதகர் பிறந்தது கடக லக்னம், மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரம். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல சந்திரன், புதன், ராகு, 11ல் சூரியன், 12ஆம் இடத்தில் செவ்வாய், சுக்கிரன், சனி. கேதுசை ஒரு வருஷம் இருக்குது. அந்த அஸ்வினி நட்சத்திரத்தை கேதுசையில் பிறந்த ஒரு வருஷம் இருக்கும்போது அந்த ஜாதகர் பிறந்திருக்கார். லக்னாதிபதி அங்கே ஸ்தானபலம் திக்பலம் இரண்டையும் இழந்தாலும் குருவின் பார்வையில் இருப்பது ஒரு உன்னத நிலை தான். அதாவது ராகுவோட புதனோடு இருந்தாலும் குருவின் பார்வை எல்லாவற்றிற்கும் அங்கே ஒரு விதிவிலக்க தருகிறது. லக்னாதிபதி வலுவாகவே இருக்கிறார். மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகர் அதாவது சுக்கிர திசை இளமை கரெக்டாக ஒரு வயசு முடிஞ்சோன்னு படிக்கிற வயசு சுக்கிர திசை வருது. ஆனாலும் கல்வியை கெடுக்கவில்லை. ஏனென்றால் புதன் 4ஆம் வீட்டோடு பார்க்கிறார், 4ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்கிறார். இந்த அமைப்பில் அந்த ஜாதகருக்கு கல்வி நன்றாகவே வந்தது. 4ஆம் இடத்தோடு எந்த விதமான பாவகிரகமும் தொடர்பு கொள்ளவில்லை. 4ஆம் அதிபதி கெட்டாலும் 4ஆம் பாவகம் நன்றாகவே இருக்கிறது. ஆனால் சுக்கிரனின் ஜடக்காரக மற்ற விஷயங்களான நல்ல வாழ்க்கை, ஆடம்பரம், பணம், காசு, துணிமணிகள் எதுவுமே இந்த ஜாதகருக்கு கிடைக்கவில்லை. சுக்கிர திசை இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது. இந்த 20 வருடங்களாக இந்த சுக்கிர திசையில் ஜாதகர் கஷ்டங்களை சொல்லி மாளாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே சுக்கிரன் மிகவும் கெடுபலன்கள் தரும் பாவத்துவ நிலையில் இருக்கிறார். சனி செவ்வாயுடன் இணைந்து 12ஆம் இடம் அவருக்கு ஒன்றும் மறைவுஸ்தானம் இல்லாவிட்டாலும் கூட 4ஆம் அதிபதி 12இல் மறைவது அவ்வளவு நல்ல நிலை அல்ல. தன் சுகம் தாய் சுகம் இரண்டுமே பாதிக்கப்படும். மேலும் ஸ்திர சொத்துக்கள் அமையாது. 4ஆம் இடத்தின் அத்தனை ஆதிபத்திய விஷயங்களும் கெடும், காரக விஷயங்களும் கெடும். இங்கே 4ஆம் இடத்தின் படிப்பு மட்டும் அந்த ஜாதகத்துக்கு வந்திருக்கு. மற்றபடி தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு, தனக்கு உடல்நிலை பாதிப்பு, சொத்துக்களை இழக்கும் நிலை, இது எல்லாமே இந்த ஜாதகருக்கு சுக்கிரதசையில் நடந்து கொண்டிருக்கிறது. சுக்கிரதசை ஆரம்பித்ததுலேருந்து இந்த ஜாதகருக்கு, அதாவது ஒரு வருஷம் முடிஞ்சோடனே ஜாதகர் பிறந்த ஒரு வருஷத்தையே சுக்கிரதசை ஆரம்பிச்சிருச்சு. அதிலிருந்தே இந்த ஜாதகர் நன்றாக இல்லை, மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிறார். மேலும் இளவை பருவத்தில் சுக்கிரதசை வரக்கூடாது என்பதற்காக இங்கே சுக்கிரன் 9ஆம் வீட்டுக்கு அட்டமாதிபதியாகி 9ஆம் வீட்டை சனி பார்த்து 9ஆம் அதிபதியையும் சனி பார்க்கின்ற அமைப்பில் இந்த ஜாதகருக்கு, அதாவது சுக்கிரதசை
பிற்பகுதியில் இவருடைய தந்தையாரும் மரணம் அடைந்து வருகிறார். தந்தையாரும் இந்த ஜாதகருக்கு எதுவும் சொத்து சுகம் எதுவும் சேர்த்து வைக்கல. இன்னும் 9ஆம் இடத்தை சனி பார்க்குறார், 9ஆம் தேதி சனி பார்க்குறார். தந்தையாக இல்லை. தந்தையும் இந்த ஜாதகர் மேல் ஒரு இதோ இல்லை, ஒரு அந்யோன்யமாக இல்லை. இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு இப்பொழுது இந்த ஜாதகர் ஐடி படித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது புதன் 10ஆம் இதோட தொடர்பு கொள்வதாலும் அது குருவின் பார்வையில் இருப்பதாலும், என்னதான் புதன் பாபத்துவம் அடைஞ்சாலும் குருவின் பார்வை எல்லா நிலைகளிலும் விதிவிலக்கு என்பதற்கேற்ப குருவின் பார்வையில் இருக்கிறார். கேது புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. சூரிய தசையிலிருந்து இந்த ஜாதகருக்கு நல்ல வாழ்க்கையாகும். ஏனென்றால் சூரியன், சந்திர, செவ்வாய், ராகு அடுத்தடுத்த யோக தசை. செவ்வாய் என்ன இருந்தாலும் இங்கே சனியுடன் இணைந்தாலும் பரிவர்த்தனையாகி இருக்கிறார். கடக லக்னத்திற்கு ராஜ்யவாதிபதியான சுக்கிரன் பரிவர்த்தனையாகிறது. திக்பல அமைப்புகள் இருக்குது போன்றவை நல்ல அமைப்புகளையே குறிக்கும் என்பதால் சூரிய திசையில் வந்து சூரிய, சந்திர, செவ்வாய், ராகு அடுத்தடுத்து யோக திசையில் வருவதால் இந்த ஜாதகர் நன்றாகவே இருப்பார். ஆனால் இளமை பருவத்தில் இந்த ஜாதகருக்கு வந்த சுக்கிர திசை, அதாவது வாழ்க்கையில் பட வேண்டிய கஷ்டங்கள் அனைத்தையும் பட்டுவிட்டது. பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், உடல்நிலை கஷ்டம், தந்தையின் இழப்பு, தாயாரின் சுகவீனம், தன் சுகவீனம் அத்தனையும் இந்த சுக்கிர திசை கொடுத்தது என்றால், அவர் கடகலக்கணத்திற்கு என்னதான் அவர் ஆகாத கிரகமாக இருந்தாலும் அவர் 12ஆம் இடத்தில் சனியுடன் இணைந்து இருப்பதால் இந்த சுக்கிர திசை ஜாதகருக்கு நல்ல பலன்கள் செய்யாது. 4ஆம் இடத்தினுடைய விஷயங்கள் அனைத்தையும், நல்ல விஷயங்கள் அனைத்தையும் கிடைக்கும். சொத்து பத்துக்கள் இருக்காது, நல்ல வண்டி வாகனம் இருக்காது, ஒரு சிறிதளவேனும் ஆடம்பரமாக வாழக்கூடிய வேண்டிய பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு அங்கே பணம் இருக்காது. எதையுமே அனுபவிக்க இயலாத நிலையில் அந்த சுக்கிரன் அந்த ஜாதகருக்கு தசை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சுக்கிரன் ஒரு இளமை பருவத்தில் ஒரு ஜாதகருக்கு நடக்கும்போது அந்த ஜாதகர் மிகவும் கஷ்டங்களை அனுபவிப்பார். இதே சமயத்தில் அங்கே சுக்கிரன் சனியுடன் நெருங்கி இணைந்தோ அல்லது ராகுவுடன் இணைந்திருந்தாலோ அல்லது செவ்வாயுடன் நெருங்கி செவ்வாய், சனி, ராகு எல்லாம் சேர்ந்திருந்தாலோ இந்த ஜாதகர் லக்னாதிபதியை குரு பார்க்காமல் இருந்திருந்தால் இந்த ஜாதகருக்கு இந்த சுக்கிர திசை வேறு மாதிரியான எதிர்பாராதவரால் சில பிரச்சனைகளை இந்த சுக்கிர திசை இந்த ஜாதகருக்கு தந்திருக்கும். லக்னாதிபதி வலுவாக இருப்பதால் 4ஆம் வீட்டை புதன் பார்ப்பதாலும் இந்த ஜாதகருக்கு அது மாதிரியான அமைப்புகள் ஏற்படவில்லை. எனவே இந்த இளமை பருவத்தில் ஒருவருக்கு சுக்கிர திசை வருவது அவ்வளவு நல்ல நிலை அல்ல. சுக்கிரன் நன்றாகவே இருந்தாலும் அவருடைய காலத்துவத்தை நாம் இளமை பருவத்தில் அனுபவிக்க முடியாது, சிற்றின்பத்தை அனுபவிக்க முடியாது. எனவே ஒருவருக்கு சுக்கிர திசை இளமையில் வருவது நல்லது அல்ல. அப்படியே இளமையில் வந்தாலும் பாபத்துவம் அடைந்து திசை நடத்தும் போது அந்த ஜாதகர் மிகவும் சிரமப்படுவார் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். நன்றி, வணக்கம்.